ஸ்டாலின் அவர் வீட்டு வரைக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கே போய் என்ன மேடம் பண்ணுவீங்க? போன் பண்றேன் ஸ்டாலின் அவர் வீட்டு வரைக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கே போய் சொல்லாங்க 2 டைம் போயிட்டு வந்தேன். சாலையில் யாரை பார்த்தாலும் ஆபாச அர்ச்சனை. தடுக்க போன போலீசாருக்கு மூடிட்டு போடி என வசை. வாயில் வந்ததெல்லாம் பச்சை பச்சையான வார்த்தைகள். காலையிலேயே ஓவர் டோஸாக மது அருந்திவிட்டு போதையில் தாறுமாறாக சம்பவம் செய்துள்ளார் 40 வயதான பெண் ஒருவர். கரூர் பேருந்து நிலையத்திற்கு வெளியே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு அருகிலேயே அரசு அனுமதி பெற்ற பாரும் உள்ளது. அங்கு சென்ற சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் மதுபானம் அருந்திவிட்டு வெளியே வந்து அலப்பறையில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற கரூர் அனைத்து மகளிர் போலீசார் போதையில் அட்ராசிட்டி செய்த பெண்மணியிடம் விசாரித்தனர். அப்போதுதான் பல்லடத்தைச் சேர்ந்தவர் என்று கூறிய அந்த பெண் மதுபோதையில் தன்னுடன் வந்த நபர் 5000 ரூபாயை பறித்து சென்றதாக கூறியுள்ளார். இதனால் அந்த நபரை வர வைத்து எனது பணத்தை வாங்கித்தர வேண்டும் என போலீசாரிடம் கேட்டுள்ளார். 5000 வாங்கிட்டான். ஒரு கட்டத்தில் அந்த வழியாக வருவோரையும் போவோரையும் ஆபாசமாக பேசத் தொடங்கிய அவர் எல்லை மீறி வார்த்தைகளை வெளியிட்டார். முக்கியமாக போலீசாரையும் விட்டு வைக்கவில்லை. இங்க என்னடி பாக்குற, மூடிட்டு போடி என அசால்ட் செய்த அந்த பெண் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டயே நேர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டி உள்ளார். என்ன மேடம் பண்ணுவீங்க? அந்த ஜிபி யாரு? அந்த ஜிபி யாரோட? ஃபோன் பண்றேன் ஸ்டாலின் அவர் வீட்டு வரைக்கும் ஜிபி நிச்சல ஜிபி பிரச்சனை கிடையாது. ஸ்டாலின் வீட்டுக்கே போய் சொல்லாங்க 2 டைம் போயிட்டு வந்தேன். இது 3ஆவது டைம். ஸ்டாலின் நான் போய் போலீஸ்காரங்க அடிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. என்னோட 5000 ரூபாயை வாங்கித்தாங்க, அவன் என்னை ஏமாத்திட்டான்னு புலம்ப போலீசாரே என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்புதுங்கி நின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி போலீசாரை டென்ஷன் ஆக்கினார் அந்த பெண். இறுதியாக பல கட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெண்ணை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.